அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 6/3/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடிக்கும் சுழற்சியானது, அதாவது தற்சமயம் அந்தமானுக்கு தெற்கு கடலில் சுழற்சியானது சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இது மேலும் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்தில் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு, அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை தாக்கம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்சமயம் அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடிக்கும் சுழற்சியானது அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்தில் செயலிழக்கும் அல்லது மார்ச் 15 வரை மேற்கு நோக்கி நகரக்கூடும். அதாவது மார்ச் 15 வரை மேற்கு நோக்கி நகரும் வேளையில் மார்ச் 15ஆம் தேதி மீண்டும் மார்ச் 15 அந்தமானுக்கு தெற்கு கடலில் புதிய சுழற்சி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வட மாநிலங்களில் மூடு பனியின் தாக்கம் குறைவாகவும், தமிழகத்தில் வட மாவட்டம், வட உள் மாவட்டம், டெல்டா, கொங்கு மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மாவட்டம், தென் மாவட்டத்தின் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்காலிலும் ஆங்காங்கே மூடு பனி பதிவாகி இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். புதுச்சேரி காரைக்காலிலும் இதே நிலை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி வெவ்வேறு இடத்தில் லேசான மழை பதிவாகும். வெப்பநிலையானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று அநேக மாவட்டங்களிலும் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக இன்று பதிவாகும். அடுத்தபடியாக வெப்பசலன இடிமலை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் கடந்த அறிக்கையில், அதாவது மார்ச் 5 அல்லது 10 முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அதாவது மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் மாதத்தில் படிப்படியாக வெப்பசலன இடிமலை பொழியும். வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க அதன் பின்னர் வெப்பசலன மழையினால் பரப்பளவு அதிகரிக்கும். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை 2024ஆம் ஆண்டு எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் தென்மேற்கு பருவமழை வரும் மே இறுதி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரம், குறிப்பாக ஜூன் 1-2 தேதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் மாதத்தில் 20 முதல் 31க்குள் தொடங்கும். அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும். அதாவது பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து முன்னதாக, ஒரு வாரம் முன்னதாக அல்லது ஒரு வாரத்துக்கு பின்பு ஏதேனும் ஒரு நாளில் தொடங்கும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன், அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.